வாழ்க்கையில் ரொம்ப பேருக்கு ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சந்தோஷம்னா என்னன்னு கேட்டால் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் கிடையாது. ஏன்னா உண்மையான சந்தோஷன்றது நம்ம என்ன வாங்குறோம்னு இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோம்ல தான் இருக்குது. வாங்கினதோட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான். புது மொபைல் 3 டேஸ்க்கு தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு புது ட்ரெஸ் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் ஃபீல் குட்டாக உணர முடியும். ஆனால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது லைஃப் லாங் மெமரியில் இருக்கும். இது ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட், ஹெடானிக் அடாப்டேஷன். எந்த ஒரு பொருள், எந்த ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வாங்கினாலும் மனசு சீக்கிரமா அதுக்கு அடாப்ட் ஆயிடும். எக்ஸைட்மெண்ட் ரெடியூஸ் ஆயிடும். இதுவே மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமா கனெக்ஷன், பர்பஸ், மீனிங் கிரியேட் பண்ணிடும். அது கடைசி வரைக்கும் இருக்கும். கொடுக்கிற நேரத்துல வேற ஒரு ஃபீலும் வரும். அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. 2008 ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் ஸ்டடியில ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. 3 ரிசர்ச்சர் சேர்ந்து, எலிசபெத் ஜோன், லாரா அக்னின், மைக்கேல் நார்டன், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணது. குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லி 2 குரூப்பை பிரிச்சுக்கிட்டாங்க. குரூப் ஏக்கு $5 $20 தந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணிக்கோங்கன்னு. குரூப் பிக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதே அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இங்க வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மணியை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்காக செலவு பண்ணுங்க, இல்லைன்னா யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும் இந்த பணத்தை யூஸ் பண்ணி உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஈவினிங் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டதுல ரிசல்ட் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்காக செலவு பண்ண குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் பி, அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், மன திருப்தியோட இருக்கும், மன அமைதி லைட்டா கிடைச்சமா இருக்கு, இந்த ஒரு விஷயம் பண்ணதுல எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. குரூப் ஏ, தனக்காக செலவு பண்ணவங்க பெருசா எதையும் மாற்றம் தெரியல, அவங்களுக்கு எப்பவும் போல மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. இதுல அமௌண்ட் பெருசா தெரியாது. ஒரு $100 மத்தவங்களுக்கு செலவு பண்ற சந்தோஷம் $10,000 நமக்கு செலவு பண்றதை விட அதிகம்னு சொல்லி ப்ரொஃபசர் மைக்கேல் நார்டன் சொல்லியிருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள், சென்னையில ஒரு அம்மா இட்லி செல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 50 இட்லி செல் பண்றாங்கன்னா அதுல 10 இட்லி அனாதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாரு, ஏம்மா நீங்களே கஷ்டப்படுறீங்க, எதுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்குறீங்கன்னு. அவங்க பசிக்கிற நேரத்தில் நான் கொடுக்குற இட்லியை எனக்கு வச்ச சாப்பாடை விட மன திருப்தி அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க இன்கம்மை பற்றி யாரும் பார்க்க மாட்டாங்க, பட் அவங்க பண்ண இந்த செயலோட தாக்கம் ரொம்ப பேர் பேசுவாங்க. இதுதான் கிவிங் ஹாப்பினஸோட பவர். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருக்காவது கொடுத்ததால வந்த ஆழமான சந்தோஷம் கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது வெறும் மொமெண்ட் இல்ல, அது ஒரு மைல்ஸ்டோன். இதுதான் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாங்குறதுல கிடைக்காது, கொடுக்கறதுல கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வாங்கணும்னு வாங்காம கொடுக்கணும்னு நினைக்கிறத செய்யலாம். உண்மையான சந்தோஷம் வாங்குறதுல இல்ல, எப்பவும் கொடுக்கறதுல தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் பேசலாம். பாய்.